ஹாய். கொஞ்சம் அரசியல் பேசலாமா? நான் வந்து இதுவரைக்கும் 3 கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன். ஒண்ணு டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் என்டிகே. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு கடைசியா எப்படி அது ஏமாந்தோன்னு நமக்கு தெரியும். ஓட்டு போட்டவங்களுக்கு தெரியும். நான்லாம் அப்போ ரொம்ப ரெஜிஸ்டர் பண்ணி பரவாயில்ல தமிழ்நாட்டுக்கு வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே விட்டு நம்மளெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஒரு கட்சி வந்திருக்குன்னுலாம் நெனச்சு அப்போ ஓட்டு போட்டதெல்லாம் இருக்கு. ஆனா, இப்ப அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கையில, சில வார்த்தைகள்லாம் விடுறதெல்லாம் கேட்கையிலயும், அப்புறம் மாத்தி மாத்தி பேசுறதும், அவங்க சவுண்ட் இருக்கு. வாய்ஸ்ல சவுண்ட் இருக்கு. அந்த டைம் எதார்த்தமான பேச்சு இருக்கு. ஆனா, அவங்க சொல்ற சில விஷயம்லாம் வந்து பாசிபிளான்னு கேட்டா, அத சப்போஸ் அவங்க வந்து பாசிபிள் ஆக்கிட்டாங்கன்னா, நம்ம எல்லாருமே பின்னோக்கி போற மாரி தான் இருக்கு. இந்த 5 இது வரணும். சென்னை மட்டும் தலைநகர் இல்லாம 5 தலைநகர் வரணும்னா, இப்ப சென்னை இதுவான மாரி மத்த 5 இடமும் இதுவாயிரும். சென்னை வந்தவங்களுக்கு தெரியும். முன்னாடி சென்னை எப்படி இருந்தது, இப்ப எப்படி ஆயிடுச்சு. அப்புறம் அதுவும் இல்லாம அதோட செலவும் ஜாஸ்தி ஆயிரும். ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆன மாரி ஆயிரும். ஒரு மதிப்பு இருக்காது. அப்புறம் அதே மாரி எல்லாமே இலவசம் அப்படிங்கையில ரொம்ப க்ரௌட் ஜாஸ்தி ஆயிரும். இப்பவே வந்து ஆல்ரெடி டாக்டர்ஸ், நர்சஸ்னால வந்து அங்க ஆள் இல்ல. இப்ப நெறைய பற்றாக்குறை இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்புறம் இலவசம் வந்து தப்பு கிடையாது. இப்ப நம்ம நாட்ல மட்டும் இல்ல. நெறையா நாட்ல வந்து சிட்டிசன்ஸுக்கு அவங்க பணம் குடுக்குறாங்க. அது வந்து ஃப்ரீ கிடையாது. அது ஃப்ரீங்கிற வார்த்தையில வந்து முடக்கிடுறாங்க. ஃப்ரீ கிடையாது. ஆக்சுவலி குடுக்கணும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டா இருக்கவங்களுக்கும், வயசானவங்களுக்கும் வந்து பணம் கவர்மெண்ட் குடுக்கணும். ஏன்னா, அது நம்ம டாக்ஸ் பே பண்ற அமௌண்ட் தான். டாக்ஸ் எந்தெந்த கண்ட்ரில இருக்கோ, அந்த கண்ட்ரிலாம் வந்து அமௌண்ட் குடுக்கணும் மக்களுக்கு. அவங்களோட வாழ்வாதாரத்த பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம ஓட்டே பண்றோம். ஸோ, அதனால குடுக்கணும். அதே மாரி ஈபி கட்டணும். சிலதெல்லாம் வந்து பாசிபிள் கிடையாது. அப்புறம் வெறும் தமிழ்ல மட்டும் இருக்கணும்னா, இப்போ நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மலையாளிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மலையாள மொழியிலேயே டைப் பண்ணி அனுப்புவாங்க. இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, அவங்க மலையாள மொழியில மட்டும் தான் இருக்கும். ஆனா, நம்ம தமிழையவே இங்கிலீஷ்ல டைப் பண்ற நெலம. ஸோ, அது வந்து பேசிக்ல கொண்டு வரணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி பண்ணிட்டோம்னா வந்து வெளிநாட்டு கம்பெனிக்கு இங்கே வராது. நம்ம ஆல்ரெடி அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கோம். இன்னும் இங்கே கம்பெனிஸ் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இன்னும் எச்சா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்குது. அது போக இந்த தனி மாநிலம் அது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம். ஸோ இந்தியாங்கிறது தான் நமக்கு ஒரு பெருமை. ஸோ தமிழ்நாடு வந்து தனி மாநிலம் கீழே சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளோட ஃபுல் எக்கனாமிக்கே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். நமக்கு